வெல்கம் டு டெக் டிரைவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோட்டோ E3 பவர் மொபைலில் TWRP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. நாங்கள் தமிழில் டெக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு சிஸ்டமில் 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஒன்று மினிமல் ADB, ரெண்டாவது மோட்டோரோலா டிவைஸ் மேனேஜர், மூணாவது யூனிவர்சல் ADB டிரைவர். ஒருவேளை இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. TWRP ஃபைலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோஸோட கிரெடிட்ஸ் எல்லாமே மோட்டோ E3 பவர் மொபைல் டெவலப்மெண்ட் குரூப்புக்கு தான். மொபைலில் USB டிபக்கிங் ஆன் பண்ணியிருக்கணும். டிபக்கிங் ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போய் அபவுட் ஃபோன் கொடுக்கணும். பில்ட் நம்பரை 7 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் ஆயிடுச்சு. OEM அன்லாக்கிங் ஆன் பண்ணிக்கோங்க. USB டிபக்கிங் ஆன் ஆகலைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. மினிமல் ADB ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கங்க. Shift+ ரைட் கிளிக் கொடுங்க. ஓப்பன் கமெண்ட் விண்டோ ஹியரை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைலை கனெக்ட் பண்ணுங்க. ADB டிவைசஸ்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. கடைசியில் டிவைஸ்னு காட்டும். TWRP ஃபைலை மினிமல் ADBயில் காப்பி பண்ணிக்கோங்க. ADB ரீபூட் பூட்லோடர்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஆன்டிவைரஸ் இதை வைரஸ்ன்னு சொல்லும். அப்படி ஏதாவது மெசேஜ் வந்தால் அதை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ ஃபோன் வந்து பூட் லோடர் மோடுக்கு போயிடுச்சு. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்னு டைப் பண்ணுங்க. இப்போ ஃபாஸ்ட் பூட்னு காட்டுது. மொபைல் வந்து இப்போ ஃபாஸ்ட் பூட் மோடில் இருக்குது. ஃபாஸ்ட் பூட் OEM அன்லாக்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ மொபைலில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். வால்யூம் அப் பட்டன் அழுத்தினா மொபைல் வந்து அன்லாக் ஆகும். வால்யூம் டவுன் பட்டன் அழுத்தினோம்னா அது வந்து ப்ராசஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ வால்யூம் அப் யூஸ் பண்ணுறேன், ஃபோன் அன்லாக் ஆகுது. ஃபோன் அன்லாக் ஆயிருச்சு. இப்போ பாப்அப் மெசேஜ் போயிருச்சு. ஃபாஸ்ட் பூட் ஃபார்மேட் யூசர் டேட்டான்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய பேக்கப் எல்லாமே அழிஞ்சிரும். ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரி ஒரு டைம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க. டிவைஸ் அன்லாக்ங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபோன் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ மொபைல் நார்மல் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நாங்கள் இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொபைல் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. TWRP OTA அப்டேட் சப்போர்ட் பண்ணாது. சூப்பர் SU ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மொபைலை பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மொபைல் வந்து பயாஸ் மெனுக்குள்ளே போயிருச்சு. வால்யூம் அப் பட்டன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பூட்டில் பாயிண்ட் பண்ணி வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மொபைல் மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. மொபைல் டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ டிடெக்ட் ஆகுது. ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு டைப் பண்ணுங்க. TWRP 3.1.0ங்கிற நேமை TWRPன்னு ரீநேம் பண்ணிக்கங்க. மறுபடியும் கமெண்ட் விண்டோக்கு போங்க. twrp.imgன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஃப்ளாஷ் ஃபினிஷ் ஆயிருச்சு. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் எடுத்து வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் ஹோல்ட் பண்ணுங்க. ஃபோன் வைப்ரேட் ஆனோடனையும் பவரில் இருந்து கையை எடுத்துருங்க. பயாஸ் மெனுவில் ரெக்கவரியில் பாயிண்ட் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபோன் இப்போ TWRPக்குள்ளே போகுது. அடுத்து ஃபோன் எப்படி ரூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன ஃபைல் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி ஃபைலை செலக்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் ஆயிரும். ஃபோன் இப்போ ரூட் ஆகிட்டு இருக்கு. டால்பி அண்ட் கேஷ் வைப் பண்ணுங்க. ரீபூட் சிஸ்டம் கொடுங்க. மொபைல் 2 தடவை ரீஸ்டார்ட் ஆகும். மொபைல் நார்மல் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். டெக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நாங்கள் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறோம்.
ஃபோன் ஆன் ஆயிருச்சு. சூப்பர் எஸ்யூ ஃபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கு. நாம் ஃப்ளாஷபிள் சிப் மோடில் அடித்ததுனால எக்ஸ்போர்ட் மோட் கொடுத்துக்குங்க. மொபைல் ப்ராப்பராக ரூட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ரூட் ஆப் ஒன்று எடுத்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் அன்னவுன் சோர்ஸை ஆன் பண்ணிக்கங்க. ரூட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். சூப்பர் எஸ்யூ பர்மிஷன் கேட்குது, அது கிராண்ட் பண்ணுறேன். ஃபோன் ரூட் ஆயிருச்சு. டெக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நாங்கள் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.